நமக்கு மந்திரி பதவி ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் 2 மிக முக்கிய பிசிறுகளான காளியம்மா, நத்தம் சிவசங்கரன் அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்கன்றது ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அபிஷியலாக தான் அனௌன்ஸ்மெண்ட் வரலையே தவிர மற்றபடி அவங்க 2 பேரும் சீமா என்ன எங்களுக்கு மாமனா மச்சானா மஞ்சள் அரைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அவன் ஒரு மானம் கட்டவன், அவன் கூட நாங்க எதுக்காக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஆல்மோஸ்ட் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி போயிட்டாங்க. தம்பிகளும் இந்த துயரத்தை தாங்கிறதுக்கு ஒரு மாதிரி தயாராயிட்டானுங்க. சரி, அவங்க என்ன பேசினா என்ன, எங்க போனா என்ன, என்ன நடந்தா நமக்கு என்ன, நம்ம அக்கா நம்ம அண்ணன் என்ன ஒண்ணு, நம்ம எதிரி கட்சியான சூரியன் கட்சியில போய் சேராம இருந்தா சரி, அந்த கொடுமையை மட்டும்தான் தாங்கிக்க முடியாது. மற்றபடிக்கு அவங்க எங்க போனா என்ன, என்ன பண்ணா என்ன, எங்கிருந்தாலும் வாழ்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பெரிய மனுஷ தோரணையில பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஒரு பக்கம்னா, அந்த பக்கம் நொன்னன சென்னை ஹைகோர்ட் பிடிச்சு ஒரு காட்டி விட்டுருக்குது. நீ பண்றதையெல்லாம் பண்ணிட்டு பரிதாபமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு கெஞ்சுவ, உடனே உன் மேல பரிதாபப்பட்டு நாங்க உன்னை கொஞ்சணுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்கொயரின்னு கூப்பிட்டா ஒழுங்கு மரியாதையா ஓடி வந்து போத்துனாப்புல நிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரம் பார்த்துக்கங்கன்னு சென்னை ஹைகோர்ட் நொன்னனை பிடிச்சி ஒரு காட்டி விட்டுருக்குது. இந்த 2 விஷயங்கள்லயும் இருக்கிற இன்னும் சில கூடுதல் தகவல்களுக்கும் கூடுதல் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை ஆடு என்று நாமெல்லாம் ஏன் அன்புடன் அழைக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெயர் காரணத்தை பத்தி பார்த்துட்டு போயிடுவான். முந்தா நாள் கெட் அவுட் மோடின்னு ஒரு ஹேஷ்டாக நம்ம ஆளுகெல்லாம் ட்ரெண்ட் பண்றாங்க. அதுக்கு கவுண்டர் பண்றேன்னு நேத்து அதிகாலை 6 மணிக்கே அண்ணாமலை ஆரம்பிச்சிட்டாப்ல. கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டாக போட்டு ஒரு ட்விட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் பிஜேபி ஐடிவிங் அந்த ஹேஷ்டாக்ல வெறி ஆட்டம் ஆடுது. பெரிய அளவுக்கு ட்வீட்டுகள் அந்த ஹேஷ்டாக்ல போடப்படுது. அது பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது. சங்கிகள்லாம் பூரிப்பின் உச்சத்துக்கே போயிட்டானுங்க. பார்த்தியா எங்க அண்ணாமலைஜி என்ன பண்ணாருன்னு சொன்னார்ல, நாளைக்கு வேற லெவல் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார்ல, செஞ்சு காட்டிட்டார்ல அப்படின்னு ஆறுகசத்துல அவனுங்க அன்றாயிரம் நினைச்சுக்கிட்டு திரிஞ்சானுங்க. இதுல முக்கியமான மேட்ரு என்னன்னா, மக்கள் ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் சுவாரஸ்யத்தோட கவனிப்பாங்க, அவங்களோட அட்டென்ஷனை கொடுப்பாங்க. அதே வேலையை நீங்க அடுத்த நாள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் அதை ஏன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. இந்த பழம் புளிக்கும்னு கடந்து போயிடுவாங்க. அதுதான் நேத்து கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிற அந்த ஹேஷ்டாக் விஷயத்திலையும் நடந்திருக்குது. கெட் அவுட் மோடிக்கு கிடைச்ச அட்டென்ஷன்ல கெட் அவுட் ஸ்டாலினுக்கு 10ல் 1 பங்கு கூட கிடைக்கலங்கிறது தான் பிராக்டிக்கலான உண்மை. சும்மா சங்கிகள் அவனுங்க அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டானுங்க. அண்ணாமலை வேட்டிக்குள்ள விட்டதை எடுத்து வெளியே விட முயற்சி பண்ணாரு, அவ்வளவுதான். பர்சனலா அவங்க ஆர்கசம் அடைஞ்சாங்களே தவிர காமன் மேன்லாம் அந்த ஹேஷ்டேக்ல எந்த ஆர்வத்தையும் காட்டல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஒரு குற்றச்சாட்டுக்கு மார்க்கெட் ஒரு தடவை தான் ரியாக்ட் பண்ணும். அதே குற்றச்சாட்டை திரும்பவும் சொன்னீங்கன்னா மார்க்கெட்ல எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஒரு விஷயத்துக்கு 2 தடவை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற ஹிண்டன்பர்க்ங்கிற ஒரு நிறுவனம் நம்மூர் அதானி குரூப் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. அதாவது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே ஓவர் எஸ்டிமேட்டட் ஓவர் வேல்யூடு கம்பெனிஸ். அதானியின் உண்மையான சொத்து மதிப்புக்கும் அவங்க வெளியில எங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு காட்டுறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களுடைய கம்பெனிகளின் சொத்து மதிப்பை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி காட்டி ஓவர் வேல்யூ பண்ணி காட்டி பேங்க்ல கடை வாங்குறாங்க. அப்படி கடை வாங்கி அவங்க ஆரம்பிக்கிற கம்பெனிகளையும் அதே மாதிரி ஓவர் எஸ்டிமேட் பண்றாங்க, ஓவர் வேல்யூ பண்றாங்க. திரும்பவும் அதை வச்சு கடை வாங்குறாங்க, புதுசா தொழில்களை ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தான் அவங்க தொடர்ச்சியா பண்றாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பு அவங்க யாருக்குமே சொல்றது கிடையாது. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிறத முதலீட்டாளர்களுக்கு எந்த வகையிலையும் நம்ப தகுந்த ஒரு நிறுவனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்க, அவ்வளவுதான். அடுத்த நாளே அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஷேர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 25% விழுகுது. அப்புறம் அது மெதுவா முன்னேறி வருதுன்னு வைங்க. இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுவே அதே அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் 6 மாசத்துக்கு முன்னாடி அதே அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இங்க மார்க்கெட்ல எந்த ரியாக்ஷனும் இல்ல. 1% அதிகபட்சம் 1% தான் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர் விழுகுது. இதுதான் மேட்ரு. ஏன் ஒரே குற்றச்சாட்டு ஒரே கம்பெனி தான் சொல்லுது, ஏன் மார்க்கெட் 2வது தடவை ரியாக்ட் பண்ணல? அதுதான் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு.
ஒரு தடவை தான் ஒரு குற்றச்சாட்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதுவே இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி அதே அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல அமெரிக்கன் கோர்ட் ஒன்று ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. அதாவது அதானி தனக்கு எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. இதை அவரு முதலீட்டாளர்கள்ட்ட சொல்லல, குறிப்பா அமெரிக்க முதலீட்டாளர்கள்ட்ட இதை மறைச்சிட்டாரு, இது ஒரு குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கன் கோர்ட் வைக்க மார்க்கெட் மறுபடியும் ரியாக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 20% ஒரே நாள் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் விழுகுது. இப்போ மட்டும் ஏன் விழுகுது? ஏன்னா குற்றச்சாட்டுங்கிறதே டோட்டலா வேற, சொன்ன ஆளும் டோட்டலா வேற. ஸோ இதே லாஜிக் தான் அரசியலுக்கும். ஸ்டாலினை டேமேஜ் பண்ணோம்னா ஸ்டாலினை பற்றின ஒரு ஹேஷ்டேகை பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி மக்கள் கவனத்தை ஈர்க்கணும்னா அண்ணாமலை புதுசாக தான் ட்ரை பண்ணணும். அவராக ஒரு குற்றச்சாட்டை ஸ்டாலின் மேலே வச்சு அதை பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி அதன் மூலமாக தான் மக்கள் கவனத்தை ஈர்க்க முடியுமே தவிர ஒன்றுக்கு கவுண்டராக இன்னொன்று பண்ணால் அப்புறம் இப்படித்தான் இருக்கான். அதனால் அண்ணாமலை வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணட்டும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அண்ணாமலை ஜி. ரைட், இப்போ நொன்ன சம்மந்தப்பட்ட அந்த மேட்ருக்கு வர்றேன். அதாவது ஒழுங்கா எனக்கு ஓட்டை போட்டுருங்க, என்னையும் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆளே கிடையாது. ஒரு காலத்தில் ஏன்னு கேட்கறதுக்கே நாதி இல்லாத கூட்டமாக நீங்கள் எல்லாம் மாறிடுவீங்க அப்படின்னு இந்த பக்கம் நொன்ன நம்மளையெல்லாம் மிரட்டுறாரு. அதுவே அந்த பக்கம் போய் ஹைகோர்ட் காலை பிடிச்சி கெஞ்சி கதறாரு, இந்த விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து என்னை எப்படியாவது வெளியில் எடுத்து விட்டுருங்க ஏசமா, அந்த அம்மா என் மேலே கொடுத்துருக்கிற புகார்கள் எதுவுமே செல்லாது, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு அதை அத்தனையும் தள்ளுபடி பண்ணி என்ன அந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க ஏசமா அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இவர் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. அது சம்பந்தமா பிப்ரவரி 17 கோர்ட் ரியாக்ட் பண்ணிருச்சு. உங்க சௌரிய கூந்தலுக்கெல்லாம் நாங்க ஆட முடியாது சீமான்ஜி, இருங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும், அது வரைக்கும் பொத்துனாப்புல இருங்கன்னு அந்த ஜட்ஜு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அது சம்பந்தமான கூடுதல் தகவல்கள் நேத்து வெளியில வந்திருக்குது. அதாவது அந்த ஜட்ஜு கூடுதலா என்ன சொல்றாருன்னா, விஜயலட்சுமி சீமான் மேல சொல்லி இருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மைங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கேஸை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றதுக்கு உண்டான அத்தனை நியாயங்களும் இருக்குது, அதை தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது. அண்ணன் 6-7 தடவை அபார்ஷன் பண்ண சொன்னது, அந்த அம்மாவை ஏமாத்தி காசு ஆட்டைய போட்டது, இதுல எல்லாம் உண்மை இருக்குதுங்கிற மாதிரி தான் தெரியுது. நொன்னனின் நோக்கம் அந்த அம்மாவை பிசிக்கலாவும் எக்கனாமிக்காவும் யூஸ் பண்ணிக்கிறதா தான் இருந்திருக்குது. அதுல லவ்ங்கிறதெல்லாம் துளிகூட இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த கேஸை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும், என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல கவனிங்க, அது கருத்து தான், ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இந்த கேஸை மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றதுக்கு உண்டான அத்தனை நியாயங்களும் இருக்குதுங்கிறது தான் அந்த ஜட்ஜ் ஐயா சொல்ல வந்தது. நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்ங்கிறது அதுதான். ஸோ இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. என்ன நடந்தாலும் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கன்ஃபார்ம். கோர்ட்டே நொன்னனை கூப்பிட்டு கேட்குமா, இல்ல போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க சொல்லுமா, என்ன பண்ணும் நமக்கு தெரியாது. நொன்னன் கோர்ட்டுக்கு போனாலும் என்டர்டெயின்மெண்ட் உண்டு, போலீஸ் கஸ்டடிக்கு போனா அதை விட கூடுதல் என்டர்டெயின்மெண்ட் உண்டு. ஸோ நீங்களாம் அதை என்ஜாய் பண்ண தயாராகுங்க. நான் ஆல்ரெடி தயாராக தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துல தம்பிகளே ஒரு மாதிரி தெளிவா தான் இருக்கிறானுங்க. அவனுங்க வெளிப்படையா வேற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி தெளிவா தான் இருக்கிறானுங்க. வெளியில என்னங்கிறானுங்க, எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு சோதனைன்னு தெரியல. சரி, அத்தனை சோதனைகளையும் வெற்றிகரமா கடந்து எங்க அண்ணன் வெளியில வருவாரு. ஏன்னா எங்க அண்ணன் சீமான் சத்தியத்தின் மகன், சத்தியம் ஒரு நாளும் தோத்து போகாது, எங்க அண்ணனும் தோத்து போக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு உருட்டினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கிறானுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்த விட அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது, அண்ணன் வாலிப வயசுல சேட்டை பண்ணி இருக்கிறாரு. அண்ணன் இந்த பக்கம் வசதி இல்லாம தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த போதே அந்த அம்மா நடிகையா இருந்திருக்குது, கையில கணிசமா காசு வச்சிருக்குது. ஸோ அந்த அம்மாவை அண்ணன் கன்வின்ஸ் பண்ணி காசை கறந்துருக்கிறாரு, பிளஸ் பிசிக்கலாவும் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு பண்ணின சேட்டைக்கு இன்னைக்கு அண்ணன் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது அவர் பர்சனல் பிரச்சனை, அதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம எல்லாத்த விட தம்பிகள் தெளிவா இருக்கிறானுங்க. ஏன்னா சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் ரோட்ல போற வர்றவனை எல்லாம் புடிச்சு கடிச்சு வைக்கிற தம்பிகள் இந்த விஜயலட்சுமி பிரச்சனை வந்தா மட்டும், இந்த அம்மா சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்தா மட்டும் அப்படியே பொத்துனாப்புல இருப்பானுங்க. மறந்து போய் கூட எந்த தம்பி இதை பத்தி பேசவே மாட்டான். குறிப்பா யூடியூப் தம்பிகள்லாம் அது எங்கேயோ மழை பெய்யுது, எங்கேயோ வெயில் அடிக்குது, என்னமோ நடக்குது, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்ங்கிற மாதிரியா தான் இருப்பானுங்க. இவனுங்க அந்த விஜயலட்சுமி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை போடவே மாட்டானுங்க. அது ஓட்டை மாதிரியான டாப் லெவல்
தம்பிகள்லாம் மறந்து போய் கூட வாயவே திறக்க மாட்டானுங்க. இந்த விஜயலட்சுமி பஞ்சாயத்து வந்ததுனாவே இவனு இந்தியாவிலேயே இருக்க மாட்டானுங்க, கிளம்பிடுவானுங்க. அந்த பக்கம் அமெரிக்கா பக்கம் போயிடுவானுங்க. பாருங்க, அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் ஆனதுல மற்ற நாடுகளை விட அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு அதிகமா. இத்தனை நாளா எங்க உசுரே உக்ரைன் தான் சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்ப ரஷ்யா பக்கம் ஜாயுதான். பாருங்களேன், இத்தனை நாளா அமெரிக்காவை நம்பிக்கிட்டு இருந்த அந்த உக்ரைனுக்கு இவங்க காட்டுற உண்மைங்கிறது இதுதானா? என்ன இது அநியாயமா இருக்குது அப்படின்னு அமெரிக்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. விஜயலட்சுமி பஞ்சாயத்து முடிஞ்சா மட்டும்தான் மறுபடியும் தமிழ் தேசிய அரசியலுங்கிற அந்த பித்தலாட்டத்துக்குள்ள வருவானுங்க. அது வரைக்கும் அப்படியே அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்னு அங்கனே தான் சுத்திட்டு இருப்பானுங்க. இது எல்லாமே இந்த விஷயத்துல நம்மளை விட தம்பிகள்லாம் நெம்ப தெளிவா இருக்கிறானுங்கன்றதை தான் நமக்கு எடுத்து காட்டுது. பொதுவாகவே இவனுங்க எல்லாம் வெறும் வாய்ச்சொல் வீரனுங்க தானே. எதுக்கு ஆகாத ஒரு கூமுட்ட குரூப் தானே இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறத. ஒன்னுத்துக்கும் உதவாத வெத்து வேட்டு பசங்க தானே இவங்க எல்லாம். அந்த பக்கம் அண்ணனுக்கும் ஒரு பக்கம் கிடையாது. அந்த அம்மாவை ஏதாவது ஒரு வகையில் சரி கட்டி அதை மேற்கொண்டு பேச விடாம தடுக்கிறதுக்கு நொன்னனுக்கும் வக்கு கிடையாது. இந்த பக்கம் தம்பிகளுக்கும் எந்த தெம்பும் கிடையாது. என்ன இப்படி அந்த அம்மா பிரச்சனையுமே உங்களால் தீர்க்க முடியலையே, நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து என்னத்தை புடுங்கி நடுவீங்க, எங்களுக்கு எல்லாம் என்னத்தை நல்லது செஞ்சு கிழிப்பீங்க, ஒரு ஆள் பஞ்சாயத்தே உங்களால தீர்க்க முடியலையே, நீங்கெல்லாம் என்னனே ஆளு அப்படின்னு தம்பிகளுக்கும் நொன்னனை பார்த்து கேட்கறதுக்கு எந்த வக்கும் கிடையாது. அப்புறம் இப்படித்தான் இருக்கான், எதையாவது பேச வேண்டியதான். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது அப்படி ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்துட வேண்டியதுதான். இவங்க வெறும் வாய்ச்சொல் வீரர்கள், எந்த துப்பும் கிடையாதுங்கிறதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த நத்தம் சிவசங்கரனும் காளியம்மாவும் கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிற இந்த விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான மீனவர் சங்கங்கள், மீனவர் அமைப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து மணப்பாடுங்கிற இடத்துல மார்ச் 2ஆம் தேதி ஒரு மாநாடு போடுது. அதுல பல பேர் கலந்துக்கிறாங்க. குறிப்பா மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதுல கலந்துக்கிறாரு. இன்னும் பல கட்சிக்காரங்க, பல அமைப்பை சார்ந்தவர்களும் அதுல கலந்துக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா காளியம்மா கலந்துக்குது. அந்த இன்விடேஷன்ல மத்த எல்லாத்தையும் கட்சி சார்பா அடையாளப்படுத்துறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன்னா திமுக, இன்னும் பல பேர் அவர் காங்கிரஸ்காரர், அவர் அந்த அமைப்பை சார்ந்தவர், இந்த அமைப்பை சார்ந்தவர்னு அந்த இன்விடேஷன்ல எல்லாத்தையும் கட்சி அமைப்பு அந்த அடையாளத்தோட பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனா காளியம்மால மட்டும் காளியம்மா சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா இதுவரைக்கும் காளியம்மாவும் எந்த மறுப்பையும் சொல்லல. அது எப்படி என்ன சமூக செயற்பாட்டாளர்னு சின்னதா சுருக்க போச்சு? நான் எம்மாம் பெரிய ஆள் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். அம்மாம்பெரிய போஸ்ட்ல இருக்கிற என்ன சமூக செயற்பாட்டாளர்னு சிம்பிளா போடுவீங்களா? இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு அந்த அம்மாவும் இது வரைக்கும் எதுவுமே பேசல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? போடா கூந்தலா, உன் கூட எல்லாம் நான் எதுக்கடா இருக்கணும்னு நொன்னனை காரி துப்பிட்டு அந்த அம்மா வெளியே போயிட்ட மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்ன புரிஞ்சுக்கிறது அதுதான் உண்மை. அக்காவுக்கும் அண்ணனுக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே தான் நத்தம் சிவசங்கரன் கதையும். அவரு தாய் தமிழ் கட்சிங்கிற ஒரு லெட்டர் பேட் கட்சி நடத்தின மீட்டிங்கில் கலந்துகிட்டு இருக்கிறாரு. அதுல அவரு தன்னை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் அப்படிங்கிற மாதிரி தான் அடையாளப்படுத்தியிருக்காரு தவிர நாம் தமிழர் கட்சியே என்னதுதான் அங்க நான் வச்சதுதான் சட்டம்ங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியும் இவரையும் இணைச்சு எந்த அடையாளத்தையும் அவர் கிளைம் பண்ணிக்கல. அவ்வளவுதான். அவரு நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது, நான் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்னு சொல்லிக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னமும் அவர் அண்ணன் கட்சியில் இருக்கிறாருன்னு நாம நம்பணுமா என்ன? அதே தான், காரி துப்பியாச்சு, வெளியில போயாச்சு. இதையெல்லாம் வச்சு கூமுட்ட தம்பிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க நொன்ன உங்களை பச்சை பொய் பேசி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நான் ஒரு தலையா காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்களும் என்ன லவ் வாங்க, அப்ப நான் ஆட்சி அமைச்சு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டத்தை பேசி உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு நாளும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் உங்க நொன்னனை லவ்வ போறதே கிடையாது. ஏன்னா ஒருதலை காதலா இருந்தா தானே அது லவ்வா மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்க நொன்னம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தருதலை காதல். தமிழ்நாட்டு மக்கள் தருதலையான உங்க நொன்னனை ஒரு நாளும் லவ்வ மாட்டாங்க. அதனால போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. இல்லைன்னா 7-8 கழுத வயசான ஆல்ரெடி எரும மாடு மாதிரி நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா போய் உங்க புள்ள குட்டிகளையாவது படிக்க வைக்கிற வேலையை பாருங்க. அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.